என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். திரு சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கி மிக 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 அதல பாதாளத்துக்கு போனதுக்கான முக்கியமான காரணம் யாரு? விஜய் அவர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா சீமானவருடைய வாக்கு வங்கி உயராமல் இருப்பதற்கோ அவர்கள் எந்த இடத்திலும் வெற்றி பெறாமல் இருப்பதற்கு காரணம் விஜய் அவர்கள் அப்படின்னு நம்ம 100% சொல்லலாம். பட் அவருடைய வாக்கு வங்கி ஏற்கனவே இருந்ததுலேருந்து அதல பாதாளத்துக்கு போனது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய உறவில் அவங்களுக்கே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனால் அதுக்கான காரணத்தை நுட்பமாக அவர்கள் ஆராய வேண்டும். அப்படின்னாக்க இந்த விஷயத்தையும் கவனத்தில் கொள்ளணும். அது வேற ஒன்றும் இல்லை, வாய் தான். ஸோ திரு சீமான் அவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய முன்னணி கள பேச்சாளர்களாக இருக்கட்டும், எல்லாருமே மிக 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 தரம் தாழ்ந்த விமர்சனத்தை விஜய் அவர்கள் மீது வைத்ததும், விஜயருடைய ரசிகர்கள் மீது திரும்ப 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 தற்குறிகள்னு சொல்லி 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 உசுப்பேத்தி ட்ரிகர் பண்ணி விட்டு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணதுனால தான் இவ்வளவு வாக்கு வங்கி குறைஞ்சதுக்கான முக்கியமான காரணம். ஸோ எதிர்ப்பதற்கு ஒரு அளவு இல்லாமல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக மேடையில் சண்டை போடுறது, நாங்கள் தான் ரொம்ப தைரியமான ஆள் அப்படிங்கிறத காமிச்சிக்கிறதுக்காகவே வம்புக்குன்னு சண்டை போடுறது. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு வெளிப்படையாகவே புரிஞ்சிக்க முடியுது. அதன் மூலமாக ஒரு கோபம் வருது இல்லையா? அந்த கோபம் தான் இந்த வாக்கு வங்கி சரிவுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ இதை நாம் தமிழர் கட்சியினர் புரிந்து கொண்டு இனிவரும் காலங்களில் ஒழுக்கத்துடன் செயல்பட வேண்டும், நல்ல நாவடக்கத்துடன் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு செம்மையான வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு தோழன் ARM முத்து.